ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டைம் வந்து மார்னிங் 7:20 கிட்ட தான் ஆகுது. இங்கே பாருங்கள் எப்படி புகை மூட்டமாக இருக்குதுன்னு. நான் இருக்கிறது வந்து யூபியில் வந்து ஆர்மி குவார்ட்டர்ஸில் இருக்கேன். அங்கே சரியான குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, விண்டர் சீசன். சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சன் எப்படி இருக்குது, ஒரு கிச்சன் டூர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஆர்மி குவார்ட்டர்ஸில் உள்ள ஒரு சின்ன கிச்சன் தான். நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் இருக்காது. சிம்பிள் அண்ட் நீட்டாக அந்த மாதிரி இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன வச்சுருக்கேன்னா வாட்டர் வச்சுருக்கேன். ப்ளஸ் என்னென்ன ஐட்டம் வந்து மேண்ட்ரிட்டியாக தேவைப்படும், உடனே நம்ம கிச்சனுக்கு எடுத்து சமைக்கிற மாதிரி என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. இதான் ஸ்மால் கிச்சன். திங்ஸுமே வந்து அதேமாதிரி நாங்கள் வந்து எல்லாருமே வந்து கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. பக்கத்து ஸ்டேட்டில் உள்ளவங்க தான் வந்து நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இங்கே இருக்கோம் அப்படிங்கும்போது திங்ஸ் எல்லாம் நம்ம கம்மியானது தான் யூஸ் பண்ண முடியும், ரொம்ப வாங்கியும் சேர்க்க முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். இதில் வந்து வாட்டர் வச்சுருக்கோம். வாட்டர் வந்து உள்ளே ஆர்ஓ பிளான்ட் இருக்குது. அங்கே போய் டெய்லி அல்லது 2 days ஒன்ஸ் வந்து தண்ணி எடுத்து வருவாங்க ஹஸ்பண்டு. அதை வந்து நாங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா உடனே எடுக்கிற மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் மருந்து கடையில் தமிழ் மருந்து குழம்பு வைக்கிறதுக்கான திங்ஸ்லாம் கேட்டால் தருவாங்க. அதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த மாதிரி ஐட்டம், கீ, ஆயில், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோஸ்ட்லி நாங்கள் சப்பாத்தி தான் இங்கே எல்லோரும் விரும்புவாங்க. எனக்கு குழம்புலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் ஆகி தெரியாது. அதனால் ஒரு 2 days ஒன்ஸ் ஆட்டு சப்பாத்தி வந்துடும். சப்பாத்தி, அந்த ஆயில், அந்த மாதிரி. அப்புறம் ஆப்பச்சட்டி. அப்புறம் இந்த இடத்துல ஹேங் பண்ணியிருக்கிறது, என்னால் என்னென்ன திங்ஸ் ஹேங் பண்ண முடியுமோ அந்தந்த திங்ஸ் எல்லாம் ஹேங்கிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தோசைக்கல் தொங்கிட்ருக்கோம். இது தோசை அண்ட் சப்பாத்தி ரெண்டுக்குமே இதே கல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பணியாரக்கல் வச்சுருக்கேன். பணியாரம் வந்து கோதுமை எக் ஊற்றி அந்த மாதிரி தான் செய்வேன். பணியாரம்லாம் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. அப்புறம் இந்த டப்பாவில் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸ்பூனு, நைஃபு, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் விஸ்க்கு என்னெல்லாம். இப்போ இந்த கிளிப்பு என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பாடு வடிகட்டுவோம் தெரியுமா, பிடிச்சிட்டே இருக்க முடியாதா, அதுக்காண்டி ஒரு 3 கிளிப்பு லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டருன்னு பார்த்து பின் பண்ணிவிட்டு அந்த சிங்கில் வந்து நான் சாய்ச்சி வச்சுருவேன். அது தானாகவே வடிச்சிரும். எக்ஸ்ட்ரா ஒரு இது செட் இருக்குது, அது தெரியாமல் நான் இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு உட்டன் டூல் இருந்தது, ஸ்டூலு. அதை வந்து போட்டு அதிலே வந்து பிளேட்டு அந்த மாதிரி ஐட்டம். அப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்ஸ் ஐட்டம். இங்கே வந்து ஆர்மியில் வேலை பார்க்குறவங்க ஒரு குவார்ட்டர்ஸில் இருக்கிறாங்க, ஒருத்தங்க வராங்க போகிறாங்க அப்படின்னா கிளாஸ் ஐட்டம் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதில் தான் கொடுக்கணுங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த கப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் இவங்க ஒரு ட்ரைனிங் போனாங்க, 1 month அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரைனிங்கு, எனக்கு சரியாக தெரில. அந்த ட்ரைனிங்கில் மெமரபுளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கப்பு வந்து கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் இதுவும் வந்து மேரேஜ் ஆன புதுசில் அந்த இயரில் எனக்கு இந்த மாதிரி கப்ஸ் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். இல்லை டீ குடிக்கிறது, மில்க் குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் சும்மா சொல்லியிருந்தேன், அவங்களாம் எதிர்பாராத சமயத்தில் 2 கப்பு அவங்களுக்கும் எனக்கும் சேமாக வாங்கிட்டு வந்தாங்க. இல்லை இப்போ டீ காஃபியெல்லாம் நிப்பாட்டியாச்சு. காஃபி வந்து இப்போது வின்டர் சீசனு, இங்கே போய் டீ காஃபி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மில்க்கு தான் மோஸ்ட்லி, டெய்லி மில்க்கு. சுகர் இல்லாமல் அவங்க குடிப்பாங்க, நான் லைட் சுகர் போட்டு குடிச்சிப்பேன் அந்த மாதிரி. அதனால் இது இங்கே இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஐட்டம் சர்வ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஆர்மி பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதில் போட்டு எல்லாத்தையுமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப தேவையான லிமிட்டட் அமௌண்ட்டு மட்டும் வச்சுருக்கோம். இப்போ யாராட்டும் வந்தாங்க அப்படின்னா அந்த கிளாஸ் திங்ஸில் தான் வாட்டர் கொடுக்குறது, அப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுக்கும். அப்புறம் இங்கே வந்து இந்த குக்கரோட கேஸ் கட்டு, அந்த கேப்பும் வந்து இங்கேயே தொங்கிட்ருக்கோம், ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சிலிண்டர் மட்டும் தான் அந்த கேப்பில் வச்சுருக்கேன். அப்புறம் வெஷல்ஸ் எல்லாமே கீழே வச்சுருப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன கம்மியான விசல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த இதில் என்ன போட்டு வச்சுருக்கேன்னா, என் பாப்பாவுக்கு ஸ்கூல் போகிறதுக்கான ஸ்நாக்ஸ் கொடுக்குற டிஃபன் பாக்ஸு, ஸ்பூனு, அப்புறம் டிஃபன் பாக்ஸு என்னென்ன தேவையோ அதை தனியாக போட்டு வச்சுருப்பேன். அது வந்து ஈஸியாக இருக்கும்ல, காலையிலே சீக்கிரம் கிளம்புவாங்க. இங்கே நம்ம ஊர் மாதிரி 9 o'clock கிடையாது. முன்னாடிலாம் வந்து 7:10 பஸ் வந்துடும். 7:30 7:40 ஸ்கூல் ரீச் ஆகி 8 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ 8 o'clock பஸ் வருது, 8:30 வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டவ்வு வந்து நாங்களாம் வாங்கலை. இப்போ எப்படின்னா, அங்கேருந்து இங்கே வருவாங்க, இங்கே வந்து குவார்ட்டர்ஸில் யாராட்டும் திங்ஸ் எல்லாம் அப்படி இன்னொருத்தங்களுக்கு செல் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசில்
ஒருத்தவங்க கோட்ரஸை விட்டு கிளம்பி போகிறாங்க, அவங்க எங்களுக்கு இந்த திங்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு சேல் பண்ணாங்க. அதில் வாங்கின ஸ்டவ் தான் இது. சூப்பராக இருக்குது. சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வந்து நல்லாவே உழைக்குது. 2021 வாங்கினது, 24 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணலை, ஒரு 1 இயர் தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற 2 இயர்ஸ் அப்பப்போ எப்போவாச்சும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படி பேக்கிங்லேயே தான் இருக்கும் இந்த திங்ஸ் எல்லாம். கோட்ரஸ் வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்போம். இது கம்பெனி வந்து டேண்டமு. இதோட ரிவ்யூஸ்லாம் எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த பாக்ஸஸ்மே, அந்த மசாலா ஜாமான் போட்டு வச்சுருக்க பாக்ஸஸ் எல்லாமே புதுசாக அவங்க வாங்கி அப்படியே வச்சுருந்தாங்க யூஸ் பண்ணாமல். அதை அப்படியே சேல் பண்ணிட்டாங்க. அதை நாங்கள் அப்படியே வாங்கிட்டோம். இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஐட்டம், பணியாரக்கல், ஆப்பக்கல் இதெல்லாம் மட்டும்தான் வெளிலேருந்து வாங்கினோம். அவ்வளோதான், எங்கள் கிச்சன் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் என்னோடய லைஃப் ஸ்டைலில் உள்ளதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.